வாடிவாசலை நிரந்தரமாக திறக்க கோரி தொடர்ந்து 6வது நாளாக மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் கிராமத்தில் தற்பொழுது தொடர்ந்து போராட்டம் நடைபெற்று வருகின்றது. அலங்காநல்லூரில் இன்று காலை முதலே மிதமான மழை பெய்து வருகின்றது. இந்த மழையையும் பொருட்படுத்தாமல் இங்குள்ள மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், ஊர் கிராம மக்கள் உட்பட அனைவருமே இந்த மழை அவர்களுடைய இடத்திலிருந்து அவர்களை எந்திரிக்க விடாமல் தொடர்ந்து அதே உறுதியுடன் இந்த போராட்ட களத்தில் இருக்க வைத்திருக்கின்றது. தற்பொழுது இந்த போராட்டத்தை குறித்து நம்மிடையே பேசுவதற்காக இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள இளைஞர் ஒருவர் இருக்கின்றார். அவரிடம் நாம் கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்கள். அதாவது இன்னைக்கு 6வது நாளாக இந்த போராட்டம் தொடருது. மத்திய அரசு இதற்கான வரைவு மசோதாவை இன்னைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்கள், இந்த போராட்டம் எந்த நிலையில் இருக்குது? வணக்கம், என் பேர் தங்கமாரியப்பன். அதாவது இன்றைக்கி 6வது நாளாக தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மௌன நிலை போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கோம். நேற்று பார்த்திங்கன்னா நம்ம முதல்வர் ஐயா பன்னீர்செல்வம் பார்த்திங்கன்னா மோடி ஐயா பார்க்க போயிருக்காங்க. ஆனால் ஒன்று, எங்களுக்கு உண்டான நிரந்தர தடை நீக்கம் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான். என்னென்னு பார்த்திங்கன்னா, காட்சிப்படுத்தப்படக்கூடாத விலங்குகள் நல பட்டியலிருந்து காளை அப்படின்ற அதை மாடை நீக்கம் செய்யணும். ஒரே ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான ஒரு தடை நீக்கம் செய்யணும். அதுதான் மட்டும்தான் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம். இதையே பார்த்திங்கன்னா இப்போ அவசர சட்டம் பிறப்பித்து 6 மாதம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்குதே தவிர நிரந்தர தீர்வுக்கு உண்டான ஒரு வழியை இது வரைக்கும் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி 2 பேருமே செய்யலை. கேட்டாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது அப்படின்ற ஒரே விஷயத்தை காரணம் காட்டி தான் இவங்க தள்ளுபடி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பண்பாடு, நம்மளோட பாரம்பரியம் அப்படின்றது காளை அப்படின்ற ஒரு விலங்குகளில் அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா காளை அப்படின்றது நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் அதில் எல்லாமே இருக்குது. அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம பஞ்சாயத்து மூலமாக பஞ்சாயத்தில் இவங்க எல்லாருமே இது பண்ணி கண்டிப்பாக அதை நம்மளோட பண்பாடு அப்படின்ற விஷயத்தில் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தலாம். இதை நிரந்தர தீர்வு இருந்தால் மட்டுமே தான் நம்ம இந்த போராட்டத்தை கைவிடவாக இருக்கிறோம். இன்றைக்கி ஊர் மக்கள் யாருமே பேசாமல் மௌனமாக இருக்கும். மத்திய அரசையும் மாநில அரசையும் கலைக்கும் விதமாக நாங்கள் மௌன போராட்டமாக நடத்துகிறோம். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த காலகட்டத்தில் மிகப்பெரிய எழுச்சி போராட்டமாக இது மாறும் கண்டிப்பாக. அதாவது இன்றைக்கி மௌன போராட்டம் அறிவிச்சிருக்கோம். நாளைக்கு இதை மாதிரி வேற ஒரு போராட்டத்தை அறிவிப்போம். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு போராட்டம் அறிவியும். ஆனால் எல்லாமே அறவழி போராட்டம் மட்டுமே தான் இருக்கும். கலவரமோ மித்தபடி வேறு எந்த விதமான ஒரு போராட்டமும் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. எங்களுக்கு இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு வேணும். அது மட்டும் இல்லாமல் வர்ற குடியரசு தினம் ஜனவரி 26 இந்த தேதியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுக்கு உண்டான தடை நீங்களா அப்படின்னா, நிரந்தரமாக ஜல்லிக்கட்டுக்கு உண்டான தடை நீங்களா அப்படின்னா அன்றைக்கி கருப்பு தினமாக கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே அனுசரிக்கப்படுவோம். அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையுமே கண்டிப்பாக கருப்பு தினமாக அனுசரிக்கப்படுவோம். இது மட்டும்தாங்கய்யா. அதாவது இந்த போராட்டத்தில் இன்றைக்கி தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த ஆர்டினன்ஸில் நிச்சயமாக ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த வருடம் நடக்கும். இது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதா? கண்டிப்பாக இல்லைங்கய்யா. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிரந்தர தீர்வு மட்டும்தானே தவிர எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நாங்கள் வலுப்படுத்துகிறோமே தவிர மற்றபடி எங்களுக்கு இந்த மாதிரி தற்காலிக ஒரு தடை நீக்கம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்றத நாங்கள் சொல்ல வரோம். இதனால் எங்களுக்கு ஒரு சுத்தமாக மனசளவில் மகிழ்ச்சியே கிடையாது. இந்த தடவை நாங்கள் வருஷம் இந்த மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு ரோட்டில் இறங்கி போராடுவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது நீர்த்து போக வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அறிவிப்பு தானே தவிர நிரந்தர தீர்வுக்கு உண்டான ஒரு அறிவிப்பே கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எங்களுக்கு இதில் எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியுமே கிடையாது. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி அந்த மௌனத்தை கலைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மௌன நிலை போராட்டத்தை நாங்கள் அனுசரிக்கிறோம். ஷர்மிளா, நீங்கள் தற்போது கேட்டிருப்பீர்கள். அதாவது இந்த காளைகளை காட்சிப்படுத்தப்படும் விலங்குகள் பட்டியலிருந்து நீக்க வேண்டும். அதுதான் இந்த ஜல்லிக்கட்டை தொடர்ந்து தடையில்லாமல் நடத்துவதற்கான ஒரே வழி என இந்த கிராம மக்கள் உணர்ந்துள்ளனர். அதற்கான கோரிக்கையும் இவர்கள் வைத்துள்ளனர். தற்பொழுது தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த ஆர்டினன்ஸ், அதாவது இந்த சிறப்பு சட்டம் 6 மாதம் வரைக்கும் தான் செல்லுபடியாகும் என்றும், மீண்டும் அடுத்த வருடம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் எப்படி நடைபெறும் என்ற கேள்வி இந்த மக்கள் மனதில் எழுந்துள்ளது. அதனால் தற்பொழுது தங்களது இன்று அவர்கள் மௌன போராட்டத்தை அறிவித்துள்ளனர். தங்களது மௌனம் அரசின் மௌனத்தை கலைக்க வேண்டும், நிரந்தரமாக வாடிவாசல் திறக்கப்பட வேண்டும் என இந்த மக்கள் மிக உறுதியுடன் இருக்கின்றனர்.